பள்ளிகளுக்கான உலக விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க துருக்கி சென்றுள்ள இந்திய மாணவ மாணவிகளை பத்திரமாக தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களின் பெற்றோர் கோரிக்கை விடுத்தனர். ஓவரால் இந்தியாவில் 200 பேர் போயிருக்கிறாங்க. இவங்களுடைய நிலைமைகள் என்ன ஏதுன்றது எங்களுக்கு சரியான முறையில் தெரியல. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் மகிட்ட நான் பேசினதுக்கு அங்கே அந்த ஊரில் எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இருந்த ப்ரோக்ராம் படி அது 18ஆம் தேதி காலையில் அங்கேருந்து கிளம்பி 19ஆம் தேதி காலையில் டெல்லி வரதாக நியூஸ் வந்திருக்கு. அதனால் இப்போ அவங்க இது வரதுக்கு உண்டான பாதுகாப்புகளை அனைத்து ஏற்பாடுகளையும் மத்திய மாநில அரசுகளும் அது உடனடியாக செய்யணுன்ட்டு அது மூலமாக கேட்டுக்கிறேன். சாண்ட்ரா தெரேசா தான் பெரிய பொண்ணு தான் ஸ்போர்ட்ஸுக்கு டர்க்கிக்கு போயிருக்காங்க. டர்க்கியில் டிராப்சன் சிட்டியில் நடக்குது ஸ்போர்ட்ஸ். அங்கே ஒலிம்பிக்ஸ் ஸ்கூல் ஒலிம்பிக்ஸ் கேம் நடக்குது. அங்கே 200க்கு இந்தியாவிலேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். அண்ட் மெட்லி ரிலேயும். இப்போ அங்கே ஒரே ப்ராப்ளம் வரதுனால மிலிட்ரி ப்ராப்ளம் வரதுனால எப்படியாவது ஸ்போர்ட்ஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் எப்படியாவது அவங்க திரும்பி வீட்டுக்கு வரணும். அதுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வேண்ட உதவியை செய்யுமாறு வேண்டுகிறோம்.